அன்பர்களே, வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திருப்பாடுகளை தியானிக்க மிக முக்கியமான ஒரு நாள். அந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவே நம்மை பார்த்து சொல்வதாக வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே ஒரு செய்யுளை அமைத்திருக்கிறார். அது என்ன என்று நாம் இன்று பார்த்து தியானிப்போமாக. பகை அரசு ஒழித்து ஒன்றாய் நான் படைத்து அழித்து அழிப்ப வல்ல தகை அரசு ஆகி மாக்கள் தம் செருக்கு ஒழிப்ப என்னை நகை அரசு ஆக்கி நீசர் நகைத்து முள்முகடம் சூட்டி மிகையரசு ஆகி ஆய வெறிவிடம் உருவம் காணீர். புத்தான படலத்திலே இந்த செயலை அமைத்து தருகிறார். ஆண்டவர் இயேசுவே கூறுவதாக இந்த செயல் அமைகிறது. எனக்கு பகையான எதிர் அரசு ஒன்றும் இல்லாது அமைந்து ஒரே அரசனாய் நானே படைத்தும் காத்தும் அழிக்கவல்ல தகுதி வாய்ந்த அரசனாக இருந்தும் மக்கள் தம் அகந்தையால் விளையும் பாவத்தை ஒழிக்கும் பொருட்டு அந்நீசர் என்னை பரிகாச அரசனாக்கி இகழ்ந்து முள்முடி சூட்டி அதனால் ஒரு துன்ப அரசனாய் மாறி அதனால் உண்டான அஞ்சத்தக்க என் உருவத்தையும் பாருங்கள் என்று ஆண்டவர் இயேசுவே கூறுவதாக பார்க்கிறோம். ஈடு இணையில்லாத வேந்தன் நான், உலகை படைத்தும் காத்தும் அழிக்கவும் வல்லவன். என்னை போலி அரசனாக இகழ்ந்தனர், முள்ளின் முடியை சூட்டினர். மனிதரின் செருக்கால் உண்டான பாவத்தை ஒழிக்க கோமாளி அரசன் ஆக்கப்பட்டேன், துன்புறும் தோற்றம் பெற்றேன், இதனை பாருங்கள் என்று கூறுகிறார். பகையரசு ஒழித்து ஒன்றாய் நான் படைத்து அழித்து அழிப்ப வல்ல தகையரசாகி மா கடன் செருக்கொழிப்ப என்னை நகையரசாக்கி நீச நகைத்து முன்மகுடம் சூட்டி மிகையரசாகியாய வெறிவிடும் உருவம் காணீர் என்று இந்த செயல் அமைகிறது. ஆண்டவர் இயேசு பகைவர் என்று சொல்லாதபடி எல்லாரையும் அரவணைத்துக் கொள்கிறவர், அத்தகைய ஒப்பற்ற அரசராக திகழ்கிறவர், எல்லாவற்றையும் படைக்கிறவர் அவர், அவற்றுக்கு வாழ்வளிப்பவர் அவர், அவற்றை எடுத்துக்கொள்பவர் அவரே. இப்படிப்பட்ட உன்னதரான ஒரு பேரரசர், சொல்லிலடங்காத கற்பனையிலடங்காத மன்னர், அவரை மனிதருடைய செருக்கு அழிய வேண்டும் என்பதற்காக அசடர்கள் அவரை கோமாளி அரசனாக்குகிறார்கள், போலி அரசனாக்குகிறார்கள். முள்முடி சூடி யூதருக்கு அரசே வாழ்க என்று கன்னத்தில் அறைகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் அடைந்திருக்க கோலத்தை பாருங்கள், எவ்வளவு பரிதாபமான ஒரு தோற்றம் என்னுடைய தோற்றம் என்பதை பாருங்கள், பார்க்க முடிகிறதா உங்களால் என்று ஆண்டவர் இயேசு கேட்கிறார்.